நரசிம்மர் வழிபாட்டில் முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது அனுஷ்டானம், ஆச்சாரம். எச்சத்தீட்டுன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆற்றுல எல்லா விதமான எச்சத்தீட்டுகள் எல்லாமே கலக்காமல் பெருமாள் இடத்துல அதீதமான ஒரு பக்தியில் பண்ணணும். அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளை மறந்து அவனிடத்துல நம்ம லயிச்சு அவனை பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளை ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆத்மாவை அவனிடத்துல சரண்டர் பண்ணிடணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, சுத்த பக்தத்தோடு பண்ணும்பொழுது அவன் கண்ணுக்கு நம்ம எல்லாமே பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கோம், இவனை நம்ம ஏற்றுண்டு இவனுக்கு பிரகல்லாதனுக்கு பண்ணா மாதிரி இவனுக்கு நம்ம பண்ணக்கூடியதான எல்லா தகுதியும் இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம். சுத்த பக்தத்தோட சுவாமியை வழிபாடு பண்ணணும். எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது பொய் பேசுகிறதோ, தான தர்மங்கள் பண்ணாமல் இருக்கிறதோ, தனக்கு மட்டும் வச்சுக்கிறதோ பிடிக்காது. பக்தியினால் எல்லாரையும் ஈர்த்து ஆண்டாள் பாசுரம் மாதிரி குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு அவனை கொண்டு அவனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லி அந்த சுவாமிக்கு நம்ம வழிபாட்டோமே ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பெருமாள் நமக்கு எளிய முறையில் நமக்கு அனுகிரகத்தை நன்னா பண்ணுவார்.